சோனா குருவி ஒரு பெரிய அடர்த்தியான காட்டுல வாழ்ந்து வந்தது. சோனா குருவிக்கு சொந்தமா கொஞ்சம் வயலும் ஒரு காளை மாடும் இருந்தது. அந்த காளை மாட்டுக்கு சோனா குருவி செல்லமா பீமான்னு பேர் வச்சிருந்தது. சோனா குருவி தன்னோட வயல்ல விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி பீமா உதவியால வயலை நல்லா உழுது அதுக்கப்புறம் விதை விதைக்கும். அதனால சோனா குருவியோட வயல்ல எப்பவுமே விளைச்சல் அதிகமா இருக்கும். சோனா குருவி தன்னோட பீமா மேல ரொம்பவும் அன்பு வச்சிருந்தது. அதுக்கு சரியான சமயத்துல உணவும் குடிக்க தண்ணீரும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால பீமா சோனா குருவி சொல்ற மாதிரி முழு மனசோட வேலை பார்க்கும். இதனால அந்த காட்டுல இருந்த எல்லாரோட வயலை விட சோனா குருவியோட வயல்ல விளைச்சல் எப்பவும் அதிகமாவே இருக்கும். ஒரு நாள் சோனா குருவி தன்னோட வயலை நல்லா உழுததுக்கு அப்புறம் தன்னோட காளை மாட்டை ஒரு நிழலான இடத்துல கட்டி போட்டுது. பிறகு சோனா குருவி ஒரு மரத்தோட நிழல்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. கோரி, இப்போ உனக்கு என்ன? நம்ம வயல்ல விவசாயம் பண்ண ஒரு காளை மாடு வேணும், அவ்வளவு தானே? சோனா குருவிக்கிட்ட இருந்து அந்த காளை மாட்டை நான் வாங்கி தரேன். என்னென்ன வேலை செய்யணுமோ அதையெல்லாம் அந்த மாட்டை வச்சு செஞ்சு முடி. காலுஜி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நாம கேட்ட உடனே சோனா அதோட மாட்டை நமக்கு கொடுத்து உதவுமா? ஏன் கொடுக்காது? கண்டிப்பா கொடுக்கும். கொடுக்கலன்னா இந்த காட்டுல சோனாவும் இருக்க முடியாது, அந்த மாடும் இருக்க முடியாது. இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் பிறகு சோனா குருவிய பார்க்க பறந்து போனாங்க. சோனா சோனா, நான் தான் கோரி அக்கா வந்திருக்கேன். கொஞ்சம் எழுந்திருச்சு கண்ணை திறந்து பாரு. கோரிக்காவும் இப்படி கூப்பிட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்த சோனா குருவி எழுந்திரிச்சு அவங்கள பார்த்தது. சோனா, இந்த தடவை நாங்களும் எங்க வயலை ஒன்ன மாதிரியே ஏர் ஓட்ட ஆசைப்படுறோம். ஆனா ஆசைப்பட்டு என்ன புண்ணியம்? உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு காளை மாடு எங்க கிட்ட இல்ல. அதனால நீ உன்னோட காளை மாட்டை ஒரு நாள் எங்க கிட்ட கொடுத்தீன்னா நாங்க எங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவோம். காலன்னா கோரியக்கா, நீங்க 2 பேரும் உங்க வயல்ல வேலை பார்க்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்காக என்னோட காளை மாட்டை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன். இப்பவே நீங்க என்னோட காளை மாட்டை அழைச்சிட்டு போங்க. ஆனா ஒரு விஷயம், அது பசியோட இருக்கிறப்ப அதுக்கு உணவும் தண்ணீரும் நீங்க அவசியம் கொடுக்கணும். சோனா குருவி இப்படி சொன்னதை கேட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவியோட மாடு பீமாவை வச்சு மறுநாள் காலுக்காக தன்னோட வயலை ஏழுற ஆரம்பிச்சது. இப்படி ஏறுழ ஆரம்பிச்ச காலுக்காகவும் சாயங்காலம் வரைக்கும் தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. இதனால பீமா ரொம்பவும் களைப்பாயிடுச்சு. இங்க பாருங்க, நான் ரொம்பவும் களைச்சு போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கொடுங்க. அப்பதான் என்னால களைப்பில்லாம வேலை செய்ய முடியும். இங்க பாரு, இது சோனா குருவியோட வயல் கிடையாது. இங்க நீ கேட்டப்பெல்லாம் உணவும் தண்ணீரும் கிடைக்காது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பீமாவை மறுபடியும் ஏர்ல போட்டி தாங்கிட்டு இருந்த குச்சால ஓங்கி ஒரு அடி அடிச்சது. காலுக்காகவும் இப்படி அடிச்சதால வலி தாங்க முடியாத பீமா தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் காலுக்காகவும் குறிக்காகவும் ஒரு மரத்தோட நேர்ல வந்து உட்காந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப கூட அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் வேலை செஞ்ச அந்த காளை மாட்டை நல்ல வெயில்ல தான் கட்டி போட்டு இருந்தாங்க. இந்த காகங்கள் ரொம்பவும் மோசமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு. முழு நாளும் என்கிட்ட வேலை வாங்கிட்டு உணவு தண்ணீர் இப்படி எதுவுமே கொடுக்கல. இதுக்கப்புறம் நாம இந்த காகங்கள் கிட்ட வேலை செய்யவே கூடாது. இப்படி நினைச்ச உடனே பீமா தன்னை கட்டியிருந்த கழுத்தை அறுத்துக்கிட்டு சோனா குருவி கிட்ட ஓடி போயிடுச்சு. காலுஜி, அங்க பாருங்க, அந்த மாடு கட்டை அவுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு. வாங்க, அதை போய் பிடிச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் கட்டி வைப்போம். இப்படி நினைச்ச காகங்கள் அந்த காளை மாடு பின்னாலேயே பறந்து போனாங்க. ஆனா வேகமா ஓடி போன அந்த காளை மாடு சீக்கிரமாவே சோனா குருவி கிட்ட போய் சேர்ந்துருச்சு. பீமா, ஏன் ரொம்பவும் களைச்சு போன மாதிரி இருக்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வந்த? அந்த காகங்கள் என்ன நாள் பூரா வேலை வாங்கிக்கிட்டு உணவும் கொடுக்கல, குடிக்க தண்ணீரும் கொடுக்கல. காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு நான் ரொம்பவும் களைச்சு போயிட்டேன். பீமா இப்படி சோனா குருவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காகங்கள் 2 பேரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. என்ன சொன்னா இது? உன்னோட காளை மாடு பாதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே கட்டை அவுத்துக்கிட்டு ஓடி வந்துருச்சு. ஆமா சோனா, உன்னோட காளை மாடு ரொம்பவும் சோம்பேறியா இருக்கு. இத ஒரு 2-3 நாள் என்கிட்ட கொடு. அடிக்கிற அடியில அதுக்கப்புறம் இது ஒழுங்கா வேலை பார்க்கும். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத காங்களே, ஓடி போயிடுங்க இங்கிருந்து. நீங்க என்னோட பீமாவுக்கு குடிக்க தண்ணீரும் கொடுக்கல, உணவும் கொடுக்கல, ஆனா வேலை மட்டும் வாங்கியிருக்கீங்க. என்ன சோனா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே போற. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத யோசிச்சு பேசு. என்ன காலுஜி, சோனா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களா?
கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சின்ன குருவியோட பெரிய பெரிய பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கோரி, நீ கிளம்பு. இந்த சோனா குருவியோட திமிர நான் பாத்துக்கிறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கோரிக்காக அழைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. பிறகு சோனா குருவி தன்னோட காளைக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தது. பிறகு ராத்திரி ஆச்சு. சோனா குருவி தன்னுடைய வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது. தன்னோட காளமாட்டை வீட்டுக்கு கீழே இருந்த ஒரு மரத்துல கட்டி போட்டு இருந்தது. காலுஜி, சோனா குருவி நம்மள இன்னைக்கு ரொம்ப அவமானப்படுத்திடுச்சு. சோனா குருவி கிட்ட இருக்கிற காளமாட்டை கொன்னாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். கவலைப்படாத கோரி, நாளைக்கு காலையில அந்த காளமாடு உயிரோட இருக்காது. அப்படியா காலுஜி? அதுக்காக என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க? கோரி, சோனா குருவி அந்த காளமாட்டை எப்பவும் கட்டி போட்டிருக்க இடத்துல ஒரு பெரிய கழனி பானை இருக்கு. அதுல எல்லா பறவைகளும் தங்களுக்கு தேவையில்லாத தண்ணீரை கொண்டு வந்து ஊத்துவாங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா நாம இதுவரைக்கும் ஒரு தடவை கூட அந்த பானையில எந்த தண்ணியுமே கொண்டு போய் ஊத்துனதே இல்ல. இது வரைக்கும் நாம அந்த பானையில எதையும் ஊத்துனதில்ல. ஆனா இன்னைக்கு அந்த கழனி பானையில நான் விஷத்தை கொண்டு போய் ஊத்த போறேன். காலுஜி, உங்க ஐடியாவை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பிறகு காலுக்காக விஷ பாட்டில எடுத்துக்கிட்டு சோனா குருவியோட காளமாடு கட்டியிருந்த இடத்துக்கு போச்சு. பிறகு அங்கிருந்த கழனி பானையில தான் கொண்டு போயிருந்த விஷத்தை ஊத்துச்சு. இப்படி கழனி பானையில விஷத்தை ஊத்தின காலுக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. நல்லா இருட்டா இருந்ததால பீமாவுக்கு காலுக்காக என்ன ஊத்துச்சுங்கிறது சரியா கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் நம்ம கழனி பானையில எதையுமே ஊத்தாத காகம் இன்னைக்குதான் எதையோ கொண்டு வந்து ஊத்திருக்கு. நம்ம மேல இந்த காகத்துக்கு இறக்கம் வந்துடுச்சு போல இருக்கு. இப்படி நினைச்ச பீமா பிறகு அந்த கழனி பானையில இருந்த தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில கண் விழிச்ச சோனா குருவி கீழே இறங்கி வந்து தன்னுடைய காளைய பார்த்தப்ப அதோட இதயமே நின்னுடும் போல இருந்தது. பாவம் பீமு அந்த விஷம் கலந்த தண்ணீரை குடிச்சதால இறந்து போய் கிடந்தது. பீமா, என்னோட பீமா, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏன் இந்த நிலைமை? தான் அன்போட வளர்த்த பீமாங்கிற காலை இறந்து போய் கிடக்கிறத பார்த்த சோனா குருவியால துக்கத்தை தாங்க முடியாம கண்ணீர் விட்டு அழுதுச்சு. பீமா, நீ என் மேல வச்சிருந்த அன்பு எல்லாம் உண்மையா இல்லையா? என்னை தனியா விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்படி ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்த சோனா குருவி பிறகு தன்னுடைய வயலுக்கு பறந்து போச்சு. வயலுக்கு போனதுக்கு அப்புறமும் சோனா குருவியால பீமாவை மறக்க முடியல. கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தது. இதையெல்லாம் கொஞ்ச தூரம் தண்ணி உட்கார்ந்து காலுக்காகவும் குறிக்காகவும் பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க. இப்படி சிரிச்ச காங்க பிறகு சோனா குருவி கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. என்ன சோனா குருவி, நீ மட்டும் வந்திருக்க? உன்னோட காளமாட்டை எங்க காணோம்? கோரி, உனக்கு விஷயம் தெரியாதா? சோனாவோட காளமாடு விரைச்சிக்கிட்டு மல்லாக்கப்படுத்துருச்சு. இப்படி படுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாது காலுஜி, அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்களே சொல்லுங்க. சோனா குருவியோட மாடு மண்டைய போட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதாவது செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆமா, அதுக்கு காரணம் என்ன காலுஜி? நேத்து ராத்திரி நான் தான் அந்த கழனி பானையில விஷத்தை கொண்டு போய் கலந்துட்டு வந்தேன். அந்த தண்ணிய குடிச்ச காளமாடு நேரா மேல போயிடுச்சு. இப்படி காங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி ஓடி வர சத்தத்தை கேட்ட காங்கள் 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு இதயமே நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. சோனா குருவியோட காளமாடு அங்க உயிரோட ஓடி வந்துகிட்டு இருந்தது. அந்த காளமாடு வந்த வேகத்துல காங்கள் மேல பாஞ்சு அவங்கள விட்டு ஆரம்பிச்சது. இப்படி பீமா கிட்ட நிறைய முட்டு வாங்கின காங்கள் 2 பேரும் ரொம்ப தூரத்துல போய் கீழே விழுந்தாங்க. காலுஜி, இது எப்படி நடந்தது? செத்து போன சோனா குருவியோட மாடு உயிரோட வந்துருச்சு. கோரி, இது எப்படி உயிரோட வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த காலகிட்ட இருந்து என்னோட உயிரை காப்பாத்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வா, நாம இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். இல்லைன்னா இந்த காளமாடு நம்மளை முட்டியே கொன்னுடும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. தன்னோட காளமாடு உயிரோட வந்ததை பார்த்த சோனா குருவியால அது கண்ணை அதாலேயே நம்ப முடியல. பீமா, இது எப்படி நடந்தது? காலையில இறந்து கிடந்த நீ இப்ப எப்படி உயிரோட வந்த? நேத்து ராத்திரி இந்த காகம் வந்து என் கழனி பானையில ஏதோ ஒரு தண்ணீரை ஊத்துச்சு. அது விஷம்னு தெரியாதனா அந்த தண்ணீரை குடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட வயிற்றுலயும் நெஞ்சிலையும் கடுமையான எரிச்சல் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த காகம் தண்ணீர்ல விஷம் கலந்திருக்குன்னு தெரிய வந்துச்சு. உடனே புத்திசாலித்தனமா செயல்பட்டேன். விஷம் முறிவுக்கான மூலிகையில தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டு சாகாம தப்பிச்சிட்டேன்.
அப்புறம் எதுக்காக இறந்த மாதிரி நடிச்ச? இந்த காகங்கள் வாயால உண்மைய வரவழைக்கணும்னு தான் நான் இறந்த மாதிரி நடிச்சேன். பீமா, இதுக்கப்புறம் அந்த காங்கள் கிட்ட நாம எந்த ஒம்பும் வச்சுக்க வேண்டாம். அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான காங்கள். இல்ல, அவங்கள நான் இப்படியே விட மாட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். இப்படி சொன்ன பீமா பிறகு அந்த ராத்திரியில காலுக்காக வீடு கட்டி குடியிருக்க மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தை வேக வேகமா முட்ட ஆரம்பிச்சது. இதனால அந்த மரம் வேகமா ஆட காங்கள் குடியிருந்த வீடு கீழே உடைஞ்சு போச்சு. வீட்டோட கூரைக்கு கீழே மாட்டிக்கிட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் அழுதுகிட்டே படுத்திருந்தாங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, யாராவது எங்களை வந்து காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, யாராவது அக்கம் பக்கத்துல இருந்தா எங்களை வந்து காப்பாத்துங்க. இப்படி குரல் கொடுத்த காங்கள் அங்க நின்னுகிட்டு இருந்த சோனா குருவியோட காலமாட்ட பார்த்தாங்க. இங்க பாருங்க, உங்க வீடு இடிஞ்சு கீழே விழறதுக்கு காரணமே நான் தான். நீங்க செஞ்ச தவறுக்கு இப்ப நான் தண்டனை கொடுத்திருக்கேன். உங்களை யாருமே இங்க வந்து காப்பாத்த போறது இல்ல. உங்களை உயிரோட விட்டா சோனா குருவிக்கும் எனக்கும் நீங்க இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு இதுதான் முடிவு. இப்படி சொன்ன பீமா அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. ரொம்ப நேரம் இப்படி கத்திக்கிட்டே இருந்த காங்கள் யாருமே வந்து உதவி செய்யாதால இப்படி கத்தி கத்தியே தங்களோட உயிரை விட்டுட்டாங்க. ஒரு பெரிய அடர்த்தியான காட்டுல சோனா குருவி தன் பொண்ணு பியூட்டி கூட வாழ்ந்து வந்துச்சு. தன்னோட கணவர் மறைவுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைக்கு எந்த குறையும் தெரியாம அவளை சந்தோஷமா வச்சிருந்தது சோனா குருவி. ஆனா இப்ப கொஞ்ச நாட்களா சோனா குருவிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருந்தது. கசாயம் மாத்திரை இப்படி தன்னோட காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த சோனா குருவிக்கு இப்ப உடல்நிலை ரொம்பவும் மோசமா போயிடுச்சு. பியூட்டி, அம்மாவுக்கு இன்னைக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, தலையெல்லாம் வலிக்குது, மூச்சு சரியா விட முடியல, வா நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வருவோம். அம்மா, 1 மாசத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வந்தது, அப்புறம் உடனே சரியா போயிடுச்சு. இப்பவும் அதே மாதிரி சீக்கிரமா குணமாயிடுவீங்க. பிறகு சோனா குருவி பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி இந்த தடவை பருந்து டாக்டர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமோ பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. சோனா, உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. நீ இதுக்கப்புறம் உயிரோட வாழறது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா உனக்கு வந்திருக்க இந்த நோய் இப்ப ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. உன்னோட இதயம் அதோட வேலையை எப்ப வேணாலும் நிறுத்திக்கலாம். டாக்டர் சொன்னதை கேட்டு சோனா குருவி அழ ஆரம்பிச்சது. டாக்டர், என்னோட பொண்ணு இன்னும் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நான் உயிரோட இருந்தா போதும். சோனா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. இன்னும் 2 நாள்ல உன் பொண்ணு என்னத்தான் வளர்ந்துட போறா. டாக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீ இன்னும் 2 நாள் உயிரோட இருக்கிறதே கஷ்டம். டாக்டர், அம்மா குணமாயிடுவாங்கன்னு நினைச்சு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்க என் பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? ஆமா, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். எங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. 10 நாளா அவங்களால பறக்க கூட முடியல. வீட்டுல படுத்தே இருக்காங்க. அவங்களுக்கு மருந்து வாங்க தான் இப்ப இங்க வந்தேன். இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு கூட தான் உடம்பு சரியில்லை. நான் என்ன அழுதுகிட்டா இருக்கேன்? மாத்திரை வாங்கி கொண்டு போய் கொடு, சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. நானும் 2-3 தடவை மாத்திரை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன். எங்க அம்மா எழுந்திருக்கவே இல்ல. டாக்டர் கிட்ட இத சொன்னியா? டாக்டர் என்ன சொன்னாரு? இந்த டாக்டர் எங்க அம்மாவுக்கு நோய் எப்ப சரியா போகும்னே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அம்மாவை தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, அம்மா கூடவே இருன்னு தான் சொல்றாங்க. இந்த சமயத்துல சோனா குருவி டாக்டர் ரூமை விட்டு வெளியில வந்தது. உடனே அந்த சின்ன குருவி டாக்டரை பார்க்க போச்சு. அம்மா, நீங்க வெளியில வந்த உடனே ஒரு பையன் உள்ள போனான்ல, அவங்க அம்மாவுக்கும் 10 நாளா காய்ச்சலாம். உடம்பு சரியில்லைன்னா கூட உங்களால பறக்க முடியும் தானே? அவங்க அம்மாவால பறக்க கூட முடியலையாம். தன்னோட பொண்ணு பியூட்டி கிட்ட எதையும் சொல்லாத சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. பியூட்டி, கொஞ்ச நேரம் நீ வீட்ல இரு, அம்மா வெளியில போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. என்ன வேலைன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் செஞ்சுட்டு வரேன். இல்ல பியூட்டி, இது நான் செய்ய வேண்டிய வேலை, வேற யாராலும் செய்ய முடியாது. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி தன்னுடைய வீட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற தன்னுடைய தங்கச்சி மீனா வீட்டுக்கு போச்சு. மீனா, என்னோட கிட்னில ஏதோ ப்ராப்ளம், நான் இன்னும் 2 நாள் தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு.
அக்கா, என்னக்கா இது? இவ்வளவு பெரிய விஷயத்த நீ ஏன் இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல? மீனா, நான் சரியாயிடும்னு நினைச்சேன். இவ்வளவு சீக்கிரமா சாக்க போறேன்னு நான் நினைக்கவே இல்லை. மீனா, நான் சொல்ல வந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு பியூட்டியை நீ தான் பார்த்துக்கணும். நான் இன்னைக்கு ராத்திரி அவகிட்ட எல்லா உண்மையையும் சொல்ல போறேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு தான் அவளை வர சொல்லுவேன். அவளை நீ தான் பார்த்துக்கணும். அக்கா, இது உன் பொண்ணு பியூட்டியோட வீடு. அவ எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஆனா நீ கவலைப்படாத அக்கா, உனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பறவைகளுக்கு டாக்டருங்க இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இப்பவும் உயிரோட தான் இருக்காங்க. மீனா தன்னால முடிஞ்ச அளவு இப்படி தன்னோட அக்காவுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சது. மீனா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு அப்புறம் என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. அவளை நீ தான் பார்த்துக்கணும். அக்கா, நான் பியூட்டியோட சித்தி. நான் அவளை கஷ்டப்பட விட மாட்டேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து தன்னோட பக்கத்து வீட்டுல வசிக்கிற ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு. ரீட்டா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு பியூட்டியை நீ தான் பார்த்துக்கணும். சோனா, நான் பருந்து டாக்டரை பார்த்தேன். அவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத சோனா. நாங்கெல்லாம் இருக்கோம். உன் பொண்ணை தனியா விட்டுட மாட்டோம். பிறகு சோனா குருவி அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல உள்ள காகங்கள் வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, இப்பதான் எனக்கு ரீட்டா விஷயத்த சொல்லுச்சு. இத கேட்டதுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாங்கோரி அக்கா, எனக்கு கிட்னியில கொஞ்ச நாளாவே பிரச்சனை இருந்தது. இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. மூச்சு விட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. கௌரி அக்கா, நான் இந்த காட்டுல உள்ள எல்லாருக்குமே நல்லதுதான் செஞ்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து என் பொண்ணை பார்த்துப்பீங்களா? என்ன சொன்னா இப்படி கேட்டுட்ட? நாங்கெல்லாம் இருக்கும்போது உன் பொண்ணை அப்படி தனியா விட்டுடுவோமா? சோனா, உன் பொண்ணு பியூட்டிய நான் வெளியில தான் திட்டிக்கிட்டு இருப்பேன். உள்ளுக்குள்ள ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். கௌரி அக்கா, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? அப்புறம் உண்மைய சொல்லாம நான் என்ன பொய்யா சொல்றேன்? சில சமயங்கள்ல பியூட்டிய பாக்குறப்ப என் பொண்ணு மாதிரியே நினைக்க தோணும். கௌரி அக்கா, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாராவது பியூட்டிக்கு தொல்லை கொடுக்க நினைச்சா நீங்க தான் அவளை பாதுகாக்கணும். சரி சோனா, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. மனச ஃப்ரீயா வச்சுக்க. உனக்கு ஒன்னும் ஆகாது. நம்ம காட்டுல உள்ள மலையில ஒரு கழுகு வாழ்ந்து வருது. உனக்கும் தெரியும். அது செத்து போயிடும்னு பருந்து டாக்டர் சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கழுகு இப்ப வரைக்கும் நல்லாதான் இருக்கு. அதே மாதிரி நீயும் நல்லா இருப்ப சோனா. பிறகு காகங்கள் வீட்டுல இருந்து கிளம்பின சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு வந்தது. பியூட்டி அம்மா எப்ப வருவாங்கன்னு சோனா குருவிக்காக காத்துக்கிட்டு இருந்தது. சோனா குருவி வீட்டுக்கு வர்றதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. அம்மா, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? பியூட்டி, உன்னுடைய சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதனால்தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை எடுத்து தான் மேல போட்டுக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சது. அம்மா, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேட்க போற பியூட்டி? அம்மா, நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. இது உண்மையா? பியூட்டி, அம்மா உன்கிட்ட இருந்து மறைச்ச விஷயத்த இப்ப சொல்ல போறேன். அம்மாவுக்கு திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா நீ அழக்கூடாது. அழுக வரதான் செய்யும். அப்படியே அழுதா கூட கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் தைரியமா இருக்கணும். பியூட்டி, உன்னை புரிஞ்சுக்க. எந்த அம்மாவும் தான் குழந்தைங்க கூட கடைசி வரைக்கும் வரப்போறது இல்ல. ஆனா என்ன ஒண்ணு, உன்னை நான் சின்ன வயசுலயே தனியா விட்டுட்டு போக போறேன். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. காலையில தானே மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்க. உங்க காய்ச்சல் எல்லாம் நாளைக்கு காலையில சரியா போயிடும். பியூட்டி, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னோட சித்தி வீட்டுக்கு போயிடு. சித்தி வீட்டுக்கு போற வழி உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நானும் எவ்வளவு நேரம் தான் அழுகையை அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். என்னால முடியலம்மா. ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. இப்படி பேசி அழுதுகிட்டே இருந்த அம்மாவும் பொண்ணும் கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சூரியன் ரொம்பவும் பிரகாசமா வெளியில வந்தது. எல்லா பறவைகளும் உற்சாகமா கத்திக்கிட்டு உணவு தேட வெளியில பறந்து போனாங்க. இந்த சத்தத்தை கேட்ட பியூட்டியும் காலையில தூக்கம் கணிஞ்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. இப்படி எழுந்திரிச்ச உடனே தன்னோட அம்மாவை பார்த்த பியூட்டி அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ராத்திரி கூட்டுல படுத்திருந்த சோனா குருவியோட உடம்பு கூட்டுல இருக்க தலை தரையில சாஞ்சு கிடந்தது. உடனே பியூட்டி அவசரமா தான் அம்மா கிட்ட தாவி போச்சு.
அம்மா எந்திரிச்சு நேரா படுங்க. ஏன் இப்படி தலைகீழா படுத்திருக்கீங்க? பியூட்டி இப்படி கேட்டதுக்கு சோனா குருவி கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? எழுந்திருச்சு மேல படுங்கம்மா. இப்படி பேசாம இருக்காதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாக போறேன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே அம்மா, உண்மையிலேயே செத்து போயிட்டீங்களா? இப்படி அழுதுகிட்டே பேசின பியூட்டி அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சது. பாவம் பியூட்டி ரொம்ப நேரம் இப்படி அழுதுகிட்டே இருந்தது. அம்மாவை கூட்டுல தூக்கி போடுறதுக்கு பியூட்டி எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு, அதால முடியல. பியூட்டிக்கு ஆறுதல் சொல்லக்கூட எந்த பறவையும் அங்க வரவே இல்லை. எல்லாரும் அவங்களோட வேலையில பிஸியா இருந்தாங்க. அன்னைக்கு மதியானம் ஆயிடுச்சு. அழுது அழுது பியூட்டியோட கண்ட அந்த கண்ணீர் எல்லாம் வறண்டு போயிடுச்சு. பியூட்டியோட மனசு இப்ப நடந்த உண்மைய கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிருந்தது. அதனால இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருந்தது. அம்மா நான் அமைதியாயிட்டேன். நீங்க ஆசைப்பட்டபடியே கொஞ்ச நேரம் அழுதுட்டு இப்ப நான் அமைதியாயிட்டேன். அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் சித்தி வீட்டுக்கு போறேன். அதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து என்ன பாருங்கம்மா. இப்படி பேசின பியூட்டி பிறகு அம்மா சொன்ன மாதிரியே தன்னோட சித்தி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இங்க பாரு மீனா, யார கேட்டுக்கிட்டு உங்க அக்கா பொண்ண நம்ம வீட்டுக்கு வர சொன்ன? ஏன் நமக்கு குழந்தைங்க இல்லையா? இந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கே நமக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. இதுல உங்க அக்கா பொண்ணு இங்க வந்தா அவளை யாரு வளர்க்கறது? ஒருவேளை அவ இங்க வந்தானா எதையாவது சொல்லி வாசலோட திருப்பி அனுப்பிடு, உள்ள மட்டும் விட்டுறாத. நண்பர்களே, இந்த கதையோட 2வது பாகம் நாளைக்கு இதே நேரத்துல வெளிவரும். மறக்காம பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.